ஜனவரி 11 பிற்பகல் 1:30 மணிக்கு இட்லி கடை சூப்பர் ஹிட் திரைப்படம். ஆனா அந்த நந்தினி இவன் ஊருக்கே போய் தூக்குவன்னு சொன்னா. அதனாலதான் இவனை உலகத்தை விட்டு அனுப்புறதுதான் சரின்னு இவன் கதையை முடிச்சிட்ட. அர்ஜுன், அப்பா, ஒரு சின்ன தடயம் கூட இல்லாம இவனை தூக்கிட்டு போய் புதைச்சிரு. சரிப்பா. அப்பா, என்னடா? இங்க வாங்கப்பா. என்னாச்சு? ஐயோ அப்பா, இங்க வாங்கப்பா. என்னடா? இங்க பாருங்க. ஏற்கனவே இவனை யாரோ கத்தியால குத்தி கொன்னு இருக்காங்கப்பா. பாருங்க. பயப்படாத. உன்ன ஒரே ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன். ஸ்மைல் ப்ளீஸ். எதுக்கு போட்டோ எடுக்கிற? போலீஸ்க்கு அனுப்பதான். அசோக் வீட்டுக்கு சாம்பிள் பிளட் எடுக்க வந்த அக்யூஸ்ட் இவன் தான். இவன் பேரு அபினவ். இவனோட அட்ரஸ் சொல்றேன். என்ன யார் என்ன பண்ண போற? ஆவுடைய அப்ப உன்னை சொந்த ஊருக்கு அனுப்புறேன்னு சொல்லிதான் இங்க கூட்டிட்டு வந்தான். ஆனா நான் இந்த பூமிக்கு நீ எங்க இருந்து வந்தியோ உன்னை அங்கேயே அனுப்பி வைக்க போறேன். என் மக துர்காவோட உயிரை காப்பாத்துறது மட்டும் என் வேலை இல்ல. அவ உயிரை எடுக்க நினைக்கிறவங்க உயிரை எடுக்கிறதும் என் வேலைதான். யாருங்க இவனை கொண்டு இருப்பா? என்னங்க பாக்குறீங்க? நந்தினி எனக்கு அனுப்பின போட்டோவை எங்கதான் எடுத்திருக்காங்க? ஐயோ போச்சு. ஆமாப்பா, இதே சட்டை, இதே பேக்ரவுண்டு, இந்த போட்டோவை இங்கதான் பாவை எடுத்திருக்கா. அப்படின்னா
இவனை கனகாதான் கொண்டு இருக்கணும் மாமா. பெரியவரே, இவன் 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 இங்க இருக்கிறதா நீங்க எங்க கிட்ட சொல்லவே இல்ல. இப்பதான் கூட்டிட்டு வந்தேன்னு சொன்னீங்க. அதுக்குள்ள அவளுக்கு எப்படி தெரியும்? ஆமாங்க, எங்களுக்கு கூட தெரியாது. ஆனா அவ எப்படி கண்டுபிடிச்சா? மா, அவதான் மாயக்காரியாச்சே. எப்படி கண்டுபிடிச்சான்னு வேற தெரியணுமா இப்போ? இப்போதைக்கு யாரு கண்ணிலையும் படாம இவனை தூக்கிட்டு போய் புதைக்கணும். இதான் நமக்கு இருக்கிற ஒரே வழி. அப்பா, இப்ப நான் என்ன பண்ணட்டும் சொல்லுங்க. சொல்லுங்கப்பா. ஐயோ, யாரு? கடவுளே, கனகாதான்னு நினைக்கிற பெரியவரே. அவகிட்ட நம்ம மாட்டணும்னா அவ்வளவுதான். ஐயோ. ஏய் அர்ஜுன், இவனை தூக்கிட்டு போய் வேற இடத்துல மறைச்சு வைடா. சீக்கிரம் போ. தூக்கு தூக்கு தூக்கு. பாத்து தூக்குடா. ஐயோ, இவ வேற. வீணா, நீ போய் கதவு தர. போ. எங்கெல்லாம் தேடுறது? ஆமா, இங்க என்ன எல்லாரும் பண்ணிட்டு இருக்கீங்க? எங்களை எதுக்காக தேடுற? அர்ஜுன் மாமாவோட மாமியார் வீட்ல இருந்து ஆளுங்க வந்திருக்காங்க. வாங்க. என்ன ஆச்சுடி? மாமா, அப்பா, என் மாமியார் வீட்டுல இருந்து வந்திருக்காங்களா? எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அடிச்சு வாய் மூடு. நான் சொன்ன மாதிரியே செஞ்சிரு. சரிப்பா. சரி, வாங்க போலாம். பெரியவரே, பெரியவரே. சம்பந்தி, வாங்க சம்பந்தி. வணக்கம். எப்போ வந்தீங்க? இப்பதான் சம்பந்தி வந்தோம். சம்பந்தி, என் மக இப்படி படுத்த படுக்கையா இருக்கிறத பார்க்க என்னால முடியல. என்ன சம்பந்தி பண்றது? நாங்களும் பார்க்காத டாக்டர் இல்ல, பார்க்காத வைத்தியம் இல்ல. எல்லாம் விதி. வேற என்ன சொல்றது? என் மக இன்னைக்கு குணமாயிடுவா, நாளைக்கு குணமாயிடுவான்னு பார்த்து பார்த்து ஏமாந்துட்டோம். அதனால நாங்க ஒரு முடிவோட வந்திருக்கோம். என்ன முடிவு? எங்க பொண்ணு எங்க வீட்டுக்கே கூட்டு போயிடுறோம் சம்பந்தி. என்ன அப்படி பாக்குறீங்க? நான் துர்கா இல்ல, கனகா. உங்களை மாதிரி மக்களுக்கு சேவை பண்ற டாக்டர்களை ஜனங்க அவங்க கும்பிடுற சாமியா நினைச்சுக்குவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்களும் ஜனங்களை காக்குற ஒரு தெய்வம்தான். நீங்க வைத்தியம் பார்த்து இங்க எவ்வளவு பேரு உயிர் பொழைச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா உங்களுக்கே இந்த நிலைமை வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இதுக்கு காரணமானவங்க சீக்கிரமே அழிஞ்சு போவாங்க. உங்க
உங்களால சொல்ல முடியலனாலும் என்கிட்ட நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியும். இங்க இருக்கிற ஒவ்வொரு நொடியும் உங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு. அதனால நீங்க உங்க அம்மா அப்பா கூட போய் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க அதானே? கவலைப்படாதீங்க, உங்க அப்பா அம்மா வந்து உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க. என் மக எப்ப எழுந்து நடப்பான்னு தெரியாது. அது வரைக்கும் இப்படி தனியா ரூமுக்குள்ள அசைவில்லாம படுத்து கிடக்கிறது அவளுக்கும் கஷ்டம், அவளை பாத்துக்கிற உங்களுக்கும் கஷ்டம். ஐயோ இல்லங்கய்யா, சத்யாக்காவ நான் பாத்துக்கிறேன். அது இல்லம்மா, சத்யாவை இங்க இருக்க வச்சு உங்களுக்கு நிறைய சிரமத்தை கொடுத்துட்டோம். அதனால என் மகளை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு முடிவு பண்ணிட்டோம். நல்லபடியா குணமான உடனே இவளை கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போறோம். சத்யா இங்க இருக்கிறதுல எங்களுக்கு ஒரு சிரமமும் இல்லை. சத்யாவை நாங்க எங்க பொண்ணு மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அத நீங்க எங்களுக்கு சொல்லணுமா? ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு நினைச்சேன், ஆனா வேற வழி இல்லை, சொல்லிதான் ஆகணும். என்ன என்ன சொல்லணும்? எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. என் மக இப்படி கிடக்கிறதுக்கு யார் காரணமோ அவங்களால மறுபடியும் அவ உயிருக்கு ஆபத்து வருமோன்னு பயமா இருக்கு. என்ன என்ன எப்படி சொல்லிட்டீங்க? எங்களை மீறி யாரும் சத்யா மேல கை வைக்க முடியாது. என் மகளை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்கள நான் கும்பிட்ற அந்த கனகதுர்கா சாமி சும்மா விட மாட்டா. சரியான தண்டனை கொடுப்பா, கொடுத்தே தீருவா. சம்மந்தி, இப்ப எங்க மகளை வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம்னு சொல்றதுக்கும் அந்த கனகதுர்கா தான் காரணம். என்ன சொல்றீங்க? நான் வாரம் வெள்ளிக்கிழமை கனகதுர்கா கோவிலுக்கு போய் என் மகளுக்காக வேண்டிக்குவேன். ஒரு பாவமும் அறியாத என் பொண்ணு சத்யா பேசவும் முடியாம கை கால் அசையாம படுத்த படுக்கையா இருக்காளே, அவளுக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை? சத்யா சீக்கிரமா குணமாயி வரணும். அவளோட இந்த நிலைமைக்கு காரணமானவங்களை நீதான் தண்டிக்கணும் தாயே. உன் மக சத்யாவ உன் வீட்டுக்கே கூட்டிட்டு போய் உன் பக்கத்திலேயே வச்சுக்க. நீ வேண்டினபடி எல்லாம் தானாவே நடக்கும். தாயே கனகதுர்கா, நீயா பேசுன? நீ சொன்னபடி செஞ்சிடறேன் தாய். என் மகளை என் வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுறேன், என் வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுறேன், என் வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுறேன் தாய். நான் கும்பிடுற அந்த கனகதுர்கா தாய் என் பொண்ண என் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் என் பக்கத்திலேயே வச்சு பாத்துக்கோன்னு அருள் வாக்கு சொல்லுச்சு. அது என் காதுக்கு கேட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் இவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு முடிவு பண்ணோமா. அம்மனே சொன்னதுக்கு பின்னாடி இவளை இங்க தவிக்க விட்டுட்டு நாங்க அங்க இருக்கிறது சரியா வராது. அதனாலதான் சத்யாவை கூட்டிட்டு போய் எங்க கூடவே வச்சுக்கணும்னு முடிவு பண்ணோம். நாங்க இவளை பக்கத்துல வச்சு பாத்துக்கிட்டா சத்யா சீக்கிரமா குணமாயிடுவா. அப்படி குணமானதும் நாங்களே கொண்டு வந்து விட்டுட்டு போறோம். பெத்தவங்க பிரியப்படுறாங்க,
எனக்கு கூட அதான் சரின்னு தோணுது. சம்மந்திமா, எதுவும் சொல்லாம இருக்கீங்க? நாங்க என்ன சொல்றது? பெரியவர் என்ன சொல்றாரோ அதுதான் எங்களுக்கும். சம்பந்தி, நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணணும். ஆ, சரி, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்க. ம்? நீங்க உங்க பொண்ணை கூட்டிட்டு போங்க. ரொம்ப நன்றி சம்பந்தி. என் மகளை நாங்க இப்பவே கூட்டிட்டு ஆமா. போயிடுறோங்க. ம், சரி. டேய் அர்ஜுன், அப்பா, சத்யாவை கூட்டிட்டு போ. இங்கிருந்து நீ போற, ஆனா திரும்ப இந்த வீட்டுக்குள்ள நீ வரவே மாட்ட. சத்யா திரும்பவும் வரமாட்டான்னு நீ நினைக்கிறியா? அவங்க முழுசா குணமாகி திரும்ப வருவாங்க. அப்ப நீ தான் உயிரோட இருக்க மாட்ட. அது தெரியாம நீ உன் மனசுக்குள்ளேயே கொக்கரிக்கிற. அப்பா, ம், நம்ம தோட்டத்தாளுங்களை வர வச்சு அந்த பயல ஒரு சின்ன தடயம் கூட இல்லாம புதைச்சிட்டேன். மோப்ப நாய் வந்தா கூட கண்டே பிடிக்க முடியாது. ஏ அர்ஜுன், சித்தப்பா, என்ன உன் மாமியார் வீட்ல இருந்து வந்தாங்களாமே, எதுக்குடா? இல்ல சித்தப்பா, சத்யாவை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. என்னடா சொல்ற? சத்யாவுக்கு மறுபடியும் பேச்சு வந்து அவ வாயை திறந்தான்னா நாம எல்லாரும் மாட்டிக்க மாட்டோமா? எதுக்காக அவளை அனுப்பி வச்ச? கனகதுர்கா அம்மனே சொன்னதா சொல்லி மகளை கூப்பிட வந்தாங்க. நாம வேற என்ன பண்ண முடியும்? சாமி சொல்லுச்சா? சாமி சொல்லி மட்டும் அவங்க வரல. இதுல கனகாவும் ஏதோ வேலை பண்ணிருக்கான்னு தோணுது. எப்படி சொல்றீங்க? சத்யாவை கார்ல ஏத்தும் போது அந்த கனகா என்ன பார்த்த பார்வை இருக்கு. கனகாவோட அந்த பார்வை சாதாரண பார்வை இல்ல. இதுக்கு பின்னாடி நானும் இருக்குங்கிற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, இந்த வீட்டுல நடக்கிற ஒவ்வொரு அசைவுக்கு பின்னாடியும் அவதான் இருப்பாளோன்னு எனக்கு தோணுது. துர்கா கையில விஷ ஊசி குத்துனானே, அவனை கொன்னதும் இவதான். சத்யாவோட அப்பா அம்மா வர வச்சு சத்யாவை அனுப்பி வச்சதும் இவளே தான். இந்த வீட்டுல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் அந்த கனகாதான் இருக்கா. இதுவும் அவதான். இவளுக்கு இதே வேலையா போச்சு. என்னைக்கு அவளுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். என்ன பண்றீங்க? இறக்குங்க கீழே. அவசரப்படாதீங்க. பொறுமையா இருங்க. என்னங்க அண்ணே, சொன்னா கேளுங்க. அண்ணே, அமைதியா நீங்க இங்கே அமைதியா இருங்க. இருங்க. நான் போய் திறக்கிறேன். என்ன பெரியவரே நீங்க? வா, உள்ள வா.
ஓயாம தொல்லை பண்றதுக்கு மன்னிக்கணும். பெரியா, நீங்க வெளியூருக்கு போயிட்டு வந்ததுல இருந்து உங்களுக்கு ஒரு gift கொடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க பிஸியாவே இருந்தீங்களா, அதான் கொடுக்க முடியல. கிஃப்டா? என்ன கிஃப்ட்? சொல்றேன். அப்புறம் நீங்க வெளியூர் போயிருந்தப்போ நான் மேஜிக் எல்லாம் கத்துக்கிட்டேன். ஏய், இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க நீ? என்ன கிஃப்ட்னு முதல்ல சொல்லு. சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் கண்ண மூடுங்க. ஏய், என்ன விளையாடுறியா நீ? gift குடுக்கறதுனா குடு, இல்ல இடத்த காலி பண்ணு. எதுக்கு கோவப்படுறீங்க அத்தை? அந்த கிஃப்ட ஸ்ட்ரெயிட்டா நீட்னா கிக்கே இருக்காது. ஜி பூம்பா சொல்லி மேஜிக் பண்ணி வர வச்சு கொடுத்தாதான் செம்ம கிக்கா இருக்கும். தயவு செஞ்சு கண்ணை மூடுங்களேன். கண்ணை மூடலன்னா விட மாட்டான். கண்ணை மூடுங்க. ஓம் கிரீம் கிரீம் ஜூ மந்திரகாளி ஜி பூம்பா. இப்போ கண்ணை தொடங்க. வதந்தி ஜனவரி 14, 15, 16 தேதிகளில் பிற்பகல் 1:30 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில்.